150 அதிநவீன சொகுசு பேருந்துகளின் சேவையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 90 கோடியே 52 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் BS6 ரக 150 பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் சென்னை பல்லவன் பேருந்து இல்லத்தில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது இந்த புதிய பேருந்துகளின் சேவையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து அவர் தொடங்கி வைத்தார். விழாவில் அமைச்சர் சிவசங்கர், மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விஜயதரணி பாஜகவில் சென்று இணைந்தது எவ்வளவு பெரிய தவறு என குறுகிய காலத்தில் அவர் உணர்ந்துள்ளார் என தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தது எவ்வளவு பெரிய தவறு என மிக குறுகிய காலத்தில் விஜயதரணி உணர்ந்துள்ளதாக விமர்சித்தார். அத்துடன் இலையை காட்டினால் ஆடு செல்வது போல் பாஜகவை நம்பி சென்றவர்தான் விஜயதரணி என்று குறிப்பிட்ட அவர் நன்றாக அனுபவிக்கட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு என்பதை அவர் இவ்வளவு குறுகிய காலத்திலே உணர்ந்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் மதசார்பற்ற அரசியலுக்கும் சமூக நீதி அரசியலுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை கொண்டது. 1822 முதல் முறையாக இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு வரலாற்று போராட்டம், தோல்சிலை போராட்டத்தை நடத்திய இந்த மாவட்டம், அது தொடர்ந்து எத்தனையோ போராட்டங்கள், தாய் தமிழக இணைப்புகள். இந்த மாவட்டத்தில் இதே போன்று இங்கேருந்து அங்கேருந்து தாவக்கூடியவர்களுக்கு இடமே இல்லை என்பதை கடந்த காலம் உருவாக்கியிருக்கு. தமிழ்நாட்டில் சில்லறை விற்பனைக்கு தனி கொள்கை வகுக்கப்படும் என அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் இந்திய சில்லறை விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பில் உச்சி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டை தமிழ்நாடு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உயிர் நாடியாகவும் அதிக வேலைவாய்ப்புகள் வழங்கும் துறையாகவும் சில்லறை விற்பனையாளர்கள் துறை செயல்படுகிறது என்று குறிப்பிட்டார். மேலும் முதலமைச்சர் வெளிநாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்பியதும் சில்லறை வணிகம் குறித்து கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார். முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த சி. விஜயபாஸ்கர் வருமானத்திற்கு அதிகமாக 35 கோடியே 79 லட்சம் ரூபாய் மதிப்பில் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கு புதுக்கோட்டை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சி. விஜயபாஸ்கர் ஆஜராகாத நிலையில் வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதனின் ஜாமீன் மனுவை சென்னை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. த மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தை நடத்தி வந்த தேவநாதன் முதலீட்டாளர்களின் பல கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்த புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளார். இவ்வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் தேவநாதன் தாக்கல் செய்த ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது நிதி முறைகேடு தொடர்பாக காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து தேவநாதன் ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தது. ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு தடை கோரிய வழக்கு வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் விளையாட்டுத்துறை சார்பில் சென்னையில் வரும் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி கார் பந்தயம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அதற்கு தடை விதிக்க கோரி பாஜகவைச் சேர்ந்த பிரசாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் பாதுகாப்பாக மூடிய வளாகத்தில் நடத்தப்பட வேண்டிய கார் பந்தயத்தை திறந்த வெளியில் நடத்தக்கூடாது என்றும் இப்போட்டி காரணமாக மக்கள் தேவையில்லாத சிரமத்தை சந்திக்க நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளார். இம்மனுவை நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள பொறுப்பு தலைமை நீதிபதி டி. கிருஷ்ணகுமார் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். தமிழக காவல்துறையில் புதிதாக சேர்ந்துள்ள 12 ASPகளுக்கு பணியிடங்களை ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது.
தமிழக கேடரான 12 IPS அதிகாரிகள் பயிற்சி முடித்த நிலையில் தமிழக காவல்துறையில் பணிக்காக சேர்ந்துள்ளனர். அந்த 12 IPS அதிகாரிகளுக்கும் பணியிடங்களை ஒதுக்கி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ASP-யாக அனிகேத் அசோக் பத்ரேவும், விழுப்புரம் ASP-யாக ரவீந்திரகுமார் குப்தா உள்பட 12 பேர் வெவ்வேறு மாவட்டங்களில் ASP-க்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். யானை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி புகார் அளித்துள்ளது குறித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி தொடங்கிய விஜய் தனது கட்சியின் கொடியை கடந்த 22ஆம் தேதி அறிமுகம் செய்து வைத்தார். அந்த கொடியில் சிவப்பு, மஞ்சள் நிறத்துடன் நடுவில் 2 யானைகளுக்கு மத்தியில் வாகை மலர் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் யானை சின்னம் தங்களுக்கு சொந்தமானது என்று கூறி பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் ஆகியோர் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஊட்டச்சத்துகள் நிறைந்த உண்ணக்கூடிய காளான் வகைகளின் வளர்ப்பை வேளாண் செயல்பாடாக அறிவித்து தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. அதன்படி வெள்ளை மொட்டு காளான், பால் காளான், சிப்பி காளான் போன்ற காளான் வகைகள் வேளாண் சாகுபடியின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. நிலமற்ற விவசாயிகள் காளான் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளதை கருத்தில் கொண்டும் விவசாயிகள் மற்றும் காளான் வளர்ப்போர் சங்கங்களின் கோரிக்கையை ஏற்றும் தமிழ்நாடு அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தஞ்சாவூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை தரக்குறைவாக விமர்சனம் செய்து வருகிறார் என்று கூறி மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தஞ்சாவூரில் தலைமை தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற நிலையில் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்பிற்கும் இடையே பயங்கர தள்ளுமுள்ளு நேரிட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே வழிவிடாமல் சென்ற கண்டெய்னர் லாரி ஓட்டுநரை தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் பொதுமக்கள் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூரை அடுத்த சூளகிரி பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றி கொண்டு வந்தது. அப்போது முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரி பேருந்துக்கு வழிவிடாமல் சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் பயணிகள் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் போதையில் இருப்பதாக கூறி அவரை சரமாரியாக தாக்கினர். இதனிடையே அங்கு வந்த போலீசார் கண்டெய்னர் லாரி ஓட்டுநரை அழைத்துச் சென்றனர். இச்சம்பவம் குறித்த காட்சிகள் தற்போது பெரும் வைரலாகி வருகின்றன. பிரபல ரவுடி சிசிங் ராஜாவின் கூட்டாளி புரா சஜித் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடையதாக தலைமறைவாக உள்ள பிரபல ரவுடி சிசிங் ராஜாவை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே பிரபல ரவுடி சிசிங் ராஜாவின் கூட்டாளி புரா சஜித்தை தாம்பரம் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சஜித் இரட்டை கொலை வழக்குகள் உள்பட 4 கொலை வழக்குகள் மற்றும் 5 கொலை முயற்சி உள்பட 20 வழக்குகளில் தொடர்பு கொண்டவர். இந்நிலையில் அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவ மாணவிகளை சாதி ரீதியாக தரக்குறைவாக பேசிய குற்றச்சாட்டின் பேரில் கும்பகோணம் அரசு ஆண்கள் கலைக்கல்லூரி பேராசிரியை ஜெயவாணி ஸ்ரீ பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் முதுகலை தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வந்த ஜெயவாணி ஸ்ரீ மாணவர்களிடம் சாதி ரீதியாகவும் பெண்களை தரக்குறைவாகவும் பேசியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் பேராசிரியைக்கு எதிராகவும் மாணவ மாணவிகள் போராடி வந்த நிலையில் கல்லூரி கால வரையின்றி மூடப்பட்டது. இந்நிலையில் தற்போது பேராசிரியை ஜெயவாணி ஸ்ரீயை ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் இருக்கும் அரசு கலைக்கல்லூரிக்கு பணியிட மாற்றம் செய்து கல்லூரி கல்வி இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார்.
சென்னை ஐஐடியில் சேராதவர்களும் அங்கு படிக்க வாய்ப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக ஐஐடி இயக்குனர் காமகோடி தெரிவித்துள்ளார். பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் பட்டப்படிப்பை பயிலும் மாணவர்களுக்கு புதிய வாய்ப்பை ஏற்படுத்தும் நோக்கில் சென்னை ஐஐடி மற்றும் பஞ்சாபில் உள்ள ஐஐடி ரோபார் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி, ஐஐடி ரோபாரில் இறுதி ஆண்டை பயில வாய்ப்பு சென்னை ஐஐடி மாணவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் முதுகலை பட்டப்படிப்பிற்கு நிறைவு தேர்வு இல்லாமல் அங்கு சேர முடியும் என்றும் அவர் கூறினார். மேலும் மத்திய அரசின் தொழில்நுட்ப கல்வி நிலையங்களான ஐஐடி, என்ஐடி தொழில்நுட்ப கல்வி நிலையங்களிலும் பயிலும் மாணவர்கள் இறுதியாண்டு படிப்பை சென்னை ஐஐடியில் தொடர்வதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.